ஒரு போதும் என்னை கைவிடாதவர், ஒரு நாளும் விட்டு விலகாதவர். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த புதிய மாதத்தினுடைய முதலாவது நாளிலே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் நம்மை அதிசயகரமாய் கடந்த மாதங்கள் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்ணினிமை போல் பாதுகாத்தார். இந்த 2020 ஆண்டினுடைய 3 மாத காலமாய் தேவனுடைய கரம் நம்மை பாதுகாத்தது. ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக இந்த ஏப்ரல் மாதத்திற்குள்ளாய் கடந்து வரும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை செய்தார். கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோமாக. உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே வாராக வாசிக்கின்றோம். அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், அவர் வல்லமையும் பராக்கிரமுமான தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவைகள் என்னது என்று அறிந்திருக்கிற ஒரு தேவன் நம்மோடு கூட காணப்படுகிறபடினாலே அவர் இம்மட்டும் நம்மை அதிசயகரமாய் நடத்தி வந்த இந்த புதிய மாதத்திலும் நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன தேவைகள் காணப்படுகிற எல்லாவற்றையும் மிகவும் அற்புதகரமாக சந்தித்து சகல சத்துருக்களினுடைய சகல விதமான போராட்டத்தில் நின்றும் நம்மை விலக்கி நிச்சயமாய் வழி நடத்துகிற தேவன். அவரின் நாட்களை நம்மை பார்த்து அவருடைய வார்த்தையின் மூலமாய் அருளி செய்கிற காரியம், கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், அவர் வல்லமையும் பராக்கிரமுமான தேவன் என்று சொல்லி நம்முடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு திருவுளம் பற்றுகிறார். இந்த தேவன் ஒரு நாளும் யாரையும் கைவிட மாட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஒருபோதும் கைவிடாதவர். வாழ்க்கையிலே பலவிதமான புயல்கள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், ஏன் இந்த உலகத்தில் காணப்படுகிற நம்முடைய சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள் கைவிட்டாலும் அவர் நம்மை நேசிக்கிறவர், இறுதி வரை நம்மை பாதுகாப்பவர் என்பதை வேதவசனம் நமக்கு மிகவும் அழகாக சொல்லுகிறது. இந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அருமையானவராய் காணப்பட்டு நம்முடைய வாழ்க்கையில அடைக்கலமாக அவர் உண்மையான நம்பிக்கையுமாய் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுவார். அவர் நம்மை பார்த்து சொன்ன வார்த்தை, நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி அவர் நம்மை பார்த்து சொல்லியிருக்கிறார். நம்மை கைவிடாதவர். ஏசியா தீர்க்கதரிசி சொல்லுகின்றதான பொழுது, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லி வாழ்க்கையில கலங்கின நிலைமையில பலவிதமான பிரச்சனைகளோடு காணப்படுவீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றுகிற காரியம், அவர் இம்மட்டும் வழிநடத்தின தேவன் இந்த புதிய மாதத்திலும் உங்களை கைவிடாதவராக உங்கள் வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா தேவைகளும் சந்தித்து அதிசயகரமாக வழிநடத்துவார். சங்கீதம் 27:10 வாசிக்கிறோம், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். இவ்வளவு ஆறுதல் நிறைந்த வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை நம் முருக பிடித்து கொண்டு என்னோடு கூட ஒரு கர்த்தர் இருக்கிறார், ஆகையினால் அவர் என்னை கைவிட மாட்டார், இறுதி வரை என்னை நடத்துவார் என்கிற நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் கூட தேவ சமூகத்திலே காத்திருங்கள். ஏசாயா 49ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி கர்த்தர் தம்முடைய வார்த்தையை தந்து நம்மை தேற்றுகிறார், நம்மை பலப்படுத்துகிறார். இந்த புதிய மாதத்திலும் நம்மை கைவிடாத கர்த்தர் நம்ம அனைவரோடு கூட இருந்து அவர் கைவிடாதவராக, நம்மை மறக்காதவராக, நம்மை தேற்றுகிறவராக ஒவ்வொரு நாட்களும் கூடவே இருந்து வழி நடத்துவார். அந்த தகப்பனுடைய கரத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள், நிச்சயமா இறுதி வரை நம்ம நடத்துவார். ஜெபிக்கலாமா? நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, நீர் ஒரு நாளும் எங்களை கைவிடாத தேவன் ஆண்டவரே, எங்களை மறக்காதவர், எங்களை அரவணைத்து இம்மட்டு வழி நடத்தி வந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டினுடைய 3 மாத காலம் முழுவதும் மிகவும் அதிசயகரமாய் அற்புதகரமாய் தேவனீர் எங்களை பாதுகாத்துங்களை உமக்கு நன்றி ராஜா. இந்த புதிய மாதத்தினுடைய முதலாவது நாளிலே தெய்வ சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். தேவனுடைய கரம் நம்முடைய பிள்ளைகள் யாவரோடு கூட இருப்பதாக.
உன்னை பிரசனத்தினால் வழி நடத்துங்க. இந்த புதிய மாதத்திலே நன்மையான காரியங்களை செய்வீராக. விடுதலை கட்டளையிடுங்க, ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக. மக்கென்று நம்முடைய பிள்ளைகள் வாழ உழைக்க என் தகப்பன் கிருபை செய்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். விலகாதவர் நீர் கைவிட்டால் என் வாழ்க்கை